வணக்கம். இது அக்ஷரம் அக்ஷயம். நம்ம இன்னைக்கு ஸ்போக்கன் ஹிந்தி வரிசையில் 14வது பார்ட்டு நம்ம பார்ப்போம். இதில் நாம் ஏவல் வினை சொற்கள், ஒரு வேலையை எப்படி ஏவுறது அப்படிங்கிறத 3 இடங்கள்லையும் பார்ப்போம். தன்மை, முன்னிலை, படற்கை, 3 பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இது 3லையும் எப்படி நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது. பொதுவாக ஏவல் அப்படின்னு வரும்போது தன்மை இல்லாமல் முன்னிலை படற்கைக்கு மட்டும்தான் நம்ம பெரும்பாலும் உபயோகப்படுத்துவோம் இல்லையா? பிறரை தான் நம்ம ஏவ முடியும். நம்மளையே நாம் ஏவுறது ஒரு கற்பனையாகவும் ஒரு விளையாட்டாகவும் நம்ம செஞ்சுக்கலாம். தவிர பொதுவாக ஏவல் அப்படிங்கிறது இன்னொருத்தரை தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒன்று எதிரில் உள்ளவங்கள, இல்லைன்னா இன்னொருத்தர் வேற ஒருத்தரை சொல்கிறது. இப்போ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இம்பரேட்டிவ் மூடு அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம் இல்லையா? இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு ரூட் வெர்பும் எந்தெந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தூ ஆ, தூன்னு சொல்லும்போது அந்த ரூட் வெர்பை அப்படியே எடுத்துக்கலாம். ஜா, தூ ஜா அப்படின்னா தூ, நீ போ, ஜான போ அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி மாறுது. தும் அப்படின்னாலும் நீ அப்படின்னு தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அதை நீர் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம உபயோகப்படுத்துவோம். வாரும், போரும், உட்காரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. உட்காருங்கள் ஒன்று உண்டு, உட்கார் அப்படிங்கிறது உண்டு. உட்காரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐயா வாரும், உட்காரும் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஸோ இது தூக்கும் ஆப்புக்கும் இடையில உள்ளது தும் இல்லையா? ஸோ அந்த இதை அந்த மாதிரி உபயோகப்படுத்துகிறோம். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டே வரிசையாக பார்ப்போம். தூ ஜா, நீ போ. தும் ஜாவோ, நீர் போவீர் அல்லது நீ போ. பெரும்பாலும் நம்ம நீ போ தான் நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். ஆப் ஜாயியே, நீங்கள் போங்கள். தூ ஆ, நீ வா. தும் ஆவோ, நீர் வருவீர் அல்லது நீ வா. ஆப் ஆயியே, நீங்கள் வாருங்கள். இப்போ கர், செய் அப்படிங்கிற வினை சொல்ல வச்சு பார்த்தா, இப்போ ஜாவும் ஆவும் பார்த்துட்டோம். போ வா ரெண்டுக்கும் பார்த்துட்டோம். முதல் ஏவல் சொல்லே பெரும்பாலும் போ வாங்கிறது தான் இல்லையா? இனிமே உள்ளது ஒவ்வொன்றா பார்ப்போம். செய் அப்படிங்கிற அந்த கர் அப்படிங்கிற ரூட் வெர்பு ஒவ்வொரு இடத்துக்கும் எப்படி வருது. தூ கர், நீ செய். தும் கரோ, நீர் செய்வீர் அல்லது நீ செய். ஆப் கீஜியே, கரோங்கிறது கரியே தானே வரணும், ஆனால் கீஜியே அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? சில இடங்கள் மட்டும் இந்த ஜிங்கிறது நம்ம உபயோகப்படுத்துவோம். பட் பேச்சு வழக்கில் என்ன செய்கிறாங்கன்னா கரியேவை உபயோகப்படுத்துகிறாங்க. ரொம்ப கொச்சையாக பேசுகிறப்போ உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ அதை நம்ம பேசினாலும் அது தப்பாக எடுத்துக்கிறது இல்லை அவங்க. பட் நம்ம எழுதணும் அப்படிங்கும்போது, எக்ஸாம்லேயோ இதுலேயோ எழுதணும் அப்படிங்கும்போது கரியே நம்ம சொல்லக்கூடாது, கீஜியே தான் சொல்லணும். அதான் கரெக்ட். கிராமர் படி அது கரெக்ட். ஆப் கீஜியே, நீங்கள் செய்யுங்கள். தூ கா, நீ சாப்பிடு. தும் காவோ, நீர் சாப்பிடுவீர் அல்லது நீ சாப்பிடு. ஆப் காயியே, நீங்கள் சாப்பிடுங்கள். அடுத்தது கேல் அப்படின்னு வரும்போது தூ கேல், கேல்ங்கிறது விளையாட்டு. தூ கேல், அந்த ரூட் வெர்பை தான் நம்ம தூக்கு அப்படியே யூஸ் பண்ணுறோம். நீ விளையாடு. தும் கேலோ, நீர் விளையாடுவீர், நீ விளையாடு. ஆப் கேலியே, நீங்கள் விளையாடுங்கள். இப்போது அந்த தும்முங்கிறது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்னவங்களை கூட்டமாக இருக்கும் போதும் தும்முன்னு உபயோகப்படுத்திக்கிறாங்க. அப்போ அது ப்ளூரலாக யூஸ் பண்ணிக்கிறோம். நீர் விளையாடுவீர்னு சொல்கிறது குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லிக்கலாம். தும் அப்படிங்கிறது, நீர் அப்படிங்கிறது பொது பன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக உபயோகப்படுத்தக்கூடிய பன்மை. அதை சின்னவங்களுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம், பெரியவங்களுக்கும் பேச்சு வழக்கில் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் ஒரு குறிப்பு நம்ம என்ன பார்த்தோம். கீஜியே செய்யுங்கள், பீஜியே குடியுங்கள், லீஜியே ஏற்றுக்கொள்ளுங்கள், தீஜியே கொடுங்கள். இதுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் மாறும். இனிமே அப்படியே வரதை நீங்கள் அதை கவனிச்சுக்கணும். எங்கெல்லாம் ஜிஏன்னு வருதோ அதெல்லாம் அந்த டைப்பில் உள்ளது. இஏ வராமல் அந்த இதில் ஜிஏ தான் கொடுப்பாங்க. இப்போ பார்க்கலாம். தூ போல், தூ போல், நீ பேசு. தும் போலோ, நீர் பேசுவீர்,
நீ பேசு. ஆப் போலியே, நீங்கள் பேசுங்கள். அடுத்தது கஹு, சொல் அப்படிங்கிற ரூட் வெர்பு. து கஹு, நீ சொல். தும் கஹோ, நீர் சொல்வீர், நீ சொல். ஆப் கஹியே, நீங்கள் சொல்லுங்கள். து லா, கொண்டு வா. தும் லாவோ, நீர் கொண்டு வாரும், நீ கொண்டு வா. இந்த இடத்துல நீருங்கிறது தண்ணியை குறிக்கல, நீங்கிற அர்த்தம், நீங்கள் அந்த அர்த்தம். ஆப் லாயே, நீங்கள் கொண்டு வாருங்கள். தூ தே, நீ கொடு. தேங்கிறது ரூட் வெர்பு, அது மற்ற இடத்துல வரும்போது மாறும் பாருங்க. தும் தோ, தும் தேவோ அப்படியெல்லாம் இல்லை, தோ தான். தே ப்ளஸ் ஓ தோ தான், தேவோ வராது. ஸோ அதை கவனிச்சுக்கணும். நீர் கொடும், நீ கொடு. ஆப் தீஜியே, நீங்கள் கொடுங்கள். தூ பி, பி அப்படின்னா குடி, நீ குடி. தும் பிவோ, பீவோ இல்லை பிவோ, அதை கவனிக்கணும். அந்த பீங்கிறது குறிலாயிரும் ஓ வரும்போது. நீர் குடியும், நீ குடி. ஆப் பீஜியே, பிஇஏ கிடையாது, பீஜியே, நீங்கள் குடியுங்கள். து லே, எப்படி தேயோ அதே மாதிரி லே, இதுவும் லே ப்ளஸ் ஓ லோ தான், லேவோ கிடையாது, லோ. தும் லோ, நீர் ஏற்றுக்கொள்ளும், நீ ஏற்றுக்கொள். ஆப் லீஜியே, ஸோ லேலியே, லேயியே கிடையாது, என்னது லீஜியே, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லும்போதே வித்தியாசமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் அந்த ஜிங்கிறது வருது. நீங்கள் சொல்லி பார்த்தாலும் அப்படி ஒன்று இருந்த மாதிரியே உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தான். ஜி அப்படின்னு வர்றது எங்கெல்லாம் வருங்கிறது ஈஸியாக உங்களாலே கண்டுபிடிக்க முடியும். தூ சோ, அப்போ சோவோ, இதில் பாருங்கள் ஏற்கனவே அது ஓ சவுண்டு, அதோடு சேரும்போது அது ஓன்னு வருது. அது ஏ சவுண்டு இருந்ததோட ஓ சேரும்போது ஓன்னு மாறிச்சு. தனியாக ஓ ஒட்டாமல் அந்த ஏங்கிறது ஓவாக மாறிச்சு இல்லையா. பட் இதில் ஏற்கனவே ஓன்னு இருக்குது. தும் சோவோ, தூங்கு. தூ சோ, நீ தூங்கு. தும் சோவோ, நீர் தூங்குவீர் அல்லது நீ தூங்கு. ஆப் சோயியே, நீங்கள் தூங்குங்கள். ஆப் தூ ஜாக், நீ விழித்தெழு. தும் ஜாகோ, நீர் விழிப்பீர், நீ விழி. அதுக்கும் விழித்தெழுன்னு சொல்லிக்கலாம். ஆப் ஜாகியே, நீங்கள் விழித்தெழுங்கள். து பேட், நீ உட்கார். தும் பேட்டோ, நீர் உட்கார்வீர், நீ உட்கார். ஆப் பேட்டியே, நீங்கள் உட்காருங்கள் அல்லது அமருங்கள். து உட், நீ எழுந்திரு. தும் உட்டோ, நீர் எழுந்திரும், நீ எழுந்திரு. ஆப் உட்டியே, நீங்கள் எழுந்திருங்கள். தும் பூச், கேள் அப்படின்னு அர்த்தம். வினவு அப்படி சொல்லுவோம்ல, கொஷின் கேட்குறது, அந்த கேட்குறது, காதால் கேட்குறது இல்லை, வினவுதல், ஆஸ்கிங். தும் பூச்சோ, நீர் கேளும், நீ கேள், வினவு. ஆப் பூச்சியே, நீங்கள் கேளுங்கள், வினவுங்கள். து மாங்கு, நீ கேள், இது வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது. அப்போது 3 விதமாக இருக்குது. பூச்சு, மாங்கு, சுனு அப்படின்னு இருக்குது. சுனோனா காதால் கேட்குறது. து மாங்கு, நீ கேள், அதாவது கோருதல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். வேண்டி கேட்டுக்கொள்ளுதல் இருக்குல்ல, கோரினான், கோரிக்கை சொல்கிறோம்ல, அதுலேருந்து வந்தது தான் கோரு. தும் மாங்கோ, நீர் கேளும், நீ கேள் அல்லது கோரு. ஆப் மாங்கியே, நீங்கள் கோருங்கள். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ரூட் வெர்ப்ஸ் பார்ப்போம், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தும், தூ, தும், ஆப், இது 3க்கும் எழுதி பாருங்கள், உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். கொஞ்சம் லிஸ்ட் இப்போ தரேன். சில வினைகள்: கா, பாடு. பேச், விற்க. ஜல், எரி, அதாவது எரிதல், தீ எரியுதல், அந்த எரிதல். சல், நட. பன், ஆகு, அந்த மாதிரி ஆகு, பனோ அப்படி சொல்லுவோம். பூல், மர. சகு, பொறு, அதாவது சகித்தல் சொல்கிறோம்ல, அது பொறுத்து கொள்ளுதல், சகித்தல். பேங்க், எரி, வீசுதல். இந்த எரி, பெரிய எரி இருக்கு பாருங்க, வீசுதல். டூட், உடை.
கோல் அவிழ் அல்லது திற, ரெண்டுக்குமே இந்த வார்த்தை தான். கோல்னா அப்படிங்கிறது அவிழ்த்தல், முடிச்சு அவிழ்க்கிறது அல்லது கட்டை அவிழ்க்கிறது. இன்னொன்று திறத்தல், கதவை திறத்தல். கரீத் வாங்கு, சி தை, சீனா தைத்தல், சரியா? படு படி, லிக் எழுது, லா கொணர். இந்த லா எழுதும்போது நீங்கள் ஏ சேர்க்கறது எப்படி, ஆப்புக்கு எப்படி எழுதணுங்கிறது கவனித்து எழுதுங்க. லா கொணர் அப்படின்னா கொண்டு வா, எப்படி தே படித்தோமோ அதை மாதிரி லா இருக்குது. இது ஈஸி தான், இதில் ஒன்றும் புதுசாக இல்லை. சோச் சிந்தி, சிந்திக்கிறது. பச் தப்பித்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது பச் அப்படிங்கிறது மிச்சம் பிடிக்கிறது, அதுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். பட் படோ அப்படின்னா கிளி, கிழித்தல். பாந்து கட்டு, அதான் பந்தன்னு சொல்கிறோம், கட்டு. தோடு ஓடு. இந்த வினைக்கெல்லாம் நீங்கள் எழுதி பாருங்கள். இப்போ நம்ம தொகை சொற்கள் அப்படின்னு ஒன்று, அதாவது 2 சென்டென்ஸை இணைக்கிற மாதிரி வர சொற்கள், அதோட லிஸ்ட்டு பார்ப்போம். இப்போது இதெல்லாம் நம்ம இனி பார்க்க போகிற வாக்கியங்களில் வரும். சில சிச்சுவேஷனில் இதெல்லாம் எப்படி ஏவல் வினை சொற்கள் வருது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அதில் உபயோகப்படக்கூடிய வார்த்தைகளை நம்ம இப்போ பார்ப்போம். கிந்து, லெகின், பர், இது மூணுமே ஆனால் அப்படிங்கிற மீனிங். லெகின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே, பர்ரும் ஓரளவு கேள்விப்பட்டிருப்பீங்க. சம்ஸ்கிருதத்தில் கிந்து அப்படிங்கிறது, அதையும் ஹிந்தியில் உபயோகப்படுத்திட்டு தான் இருக்கும். கியோங்கி ஏனென்றால், யா அல்லது, இந்த யா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. திஸ் ஆர் தட்ல வரக்கூடிய ஆர், ஓ ஆர் இருக்குல்ல, நம்மளுடைய கொஷின் பேப்பரில் இது அல்லது அது அந்த இடத்துல யா கொடுத்துருப்பாங்க. அந்த யா அல்லது அத்வா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அல்லதுக்கு யா அல்லது அத்வா அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. ஔர், வே, ரெண்டுமே அதான். அவுருனா இதுவும் அதுவும், மற்றும் அப்படி சொல்லுவோம்ல, அல்லது மேலும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. அவுருங்கிறது திஸ் அண்ட் தட், ஆண்டுங்கிற மீனிங்கும் கொடுக்குது. மோர், இதுவும் போக அப்படிங்கிற, மேலும் கொடு அப்படின்னு கேட்குற இடங்கள்ல உபயோகப்படுத்துவோம். அகர் அப்படின்னா ஒரு கால், ஆல் அப்படிங்கிறது. இப்படி செய்திருந்தால், அகர் ஒரு கால், ஒருவேளை அவன் அப்படி செஞ்சிருந்தா அப்படி சொல்கிற இடத்துல அகர் வரும். கி, குரில் கி, நல்லா கவனிக்கணும். என, என்று, அதாவது தேட், செட் தேட் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த தேட்டுக்கு வரக்கூடிய கி. இந்த கீ இந்த இடத்துல தான் வரும். இது போக இன்னும் ஒரு இடத்துல மட்டும் வரும். திஸ் ஆர் தேட், நீ வரியா வரலையான்னு கேட்குற இடத்துல வரும். மற்ற எந்த இடத்துலையும் இந்த குரில் கீயை உபயோகப்படுத்த மாட்டோம், நெடில் கீ தான் வரும். நிறைய பேர் அந்த குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 2 இடங்கள்ல மட்டும்தான், ஹீ செட் தேட் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான். சில இடத்துல கீ கீ அப்படின்னு 2 வரும். செய்தான், என்னவென்றால் அப்படிங்கிற இடத்துல 2 கீயும் வரும். ஃபர்ஸ்ட் நெடில் கீ, 2வது தேட்டுங்கிற அர்த்தத்தில் உள்ள கீ, குரில் வரும். ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கவனிச்சிக்கணும். 2 தடவை பிரிண்டிங் மிஸ்டேக்கோ அப்படின்னு எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதை புரிஞ்சிக்கணும் நம்ம. தோபி, ஆன போதிலும், இருந்த போதிலும். தோ அப்படிங்கிறது என்றாலோ, தோ அப்படிங்கிறது என்றாலோ, செஞ்சிருந்தாலோ, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற இடத்துலையும் வரும். தோபி, ஆன போதிலும், ஏதோ இருக்குல்ல, இருந்த போதிலும். ஸோ அந்த தோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி. என்றாலோ, அவனோ அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல இந்த தோ வரும். அவனோ அப்படிங்கிற இடத்துல தோ. பிர்பி, மறுபடியும் அல்லது இருந்த போதிலும், இது இப்படி இருந்தப்பவும் அவன் அப்படி ஆயிட்டான், இப்படி செஞ்சு அது திரும்பவும் அதே மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு இதை உபயோகப்படுத்துறாங்க. ஹீ, ஏகார நிச்சய குறி, அவன்தான், அவனேதான், அவனுக்கே அப்படிங்கிற மாதிரி அடிச்சு சொல்றதுக்கு நம்ம உபயோகப்படுத்துறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, ராம்ஹி, ராமனே, வஹி, வஹி, அவனே அப்படின்னு. ஸோ இந்த ஹீலாம் சேரும்போது, ப்ரோனவுனோட சேரும்போது, அதாவது பிரதிப்பெயர் சொல்லோட சேரும்போது எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். வஹ் ப்ளஸ் ஹி, வஹி, நம்ம வஹி கஹத்தா ஹே அப்படி சொல்லுவோம்.
உஸ் ப்ளஸ் ஹி உசி. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு இதில் பாருங்கள். இஸ் ப்ளஸ் ஹி இசி, இசி கோ கஹத்தே ஹேன், இதைத்தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது உண்டு இல்லையா. யஹ் ப்ளஸ் ஹி யஹி, யஹி சாஹியே முஜே, இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற இடத்துல இதை உபயோகப்படுத்துவோம். சப் ப்ளஸ் ஹி சபி, சபி லோக் அப்படின்னா சப் அனைவருமே அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல சபி அனைத்தும். தப்பு ப்ளஸ் ஹி தபி, அதில் கவனிக்கணும். இந்த ப வந்து எப்படி ஆயிடுது, சப்புலையும் தப்புலையும் அந்த ப மூணாவது பேவா இருந்தது, நாலாவது பேவா மாறி தான் பீன்னு மாறுது, அதை கவனிச்சுக்கணும். அப்பு ப்ளஸ் ஹி அபி, அப்புனா இப்பொழுது, அபின்னு சொல்லும்போது இப்போவே அப்படின்னு சொல்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அடிக்கடி நம்ம ஒரு சென்டென்ஸில் உபயோகப்படுத்துறது. அபி ஆவோ அப்படின்னா இப்போவே வா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு உபயோகப்படுத்தலாம். ஸோ இனி ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் எந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நமக்கு புழக்கத்தில் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வினைகளெல்லாம் அங்கே உபயோகப்படும். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியாச்சுன்னா அதில் நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஸ்கூல் மே, பள்ளிக்கூடத்தில், ஸ்கூலில் பேசும்போது இருக்கக்கூடியது. ஒரு சுச்சுவேஷனில் கொஞ்சம் வாக்கியங்கள் பார்ப்போம். கோபு இதராவோ, தும்ஹாரா பூரா நாம் கியா ஹே. கோபு இங்கே வா, உன் முழு பெயர் என்ன? மாஸ்டர் ஜி மேரா பூரா நாம் கோபாலகிருஷ்ணன் ஹே. மாஸ்டர் என் முழு பெயர் கோபாலகிருஷ்ணன். கோபு தும் கிஸ் தர்ஜே மே படுத்தே ஹோ, நீ எந்த கிளாஸில் படிக்கிறான்னு கேட்டுக்கலாம். தர்ஜா அப்படின்னா கிளாஸ், வகுப்பு இல்லையா. நம்ம பேசும்போது கிளாஸ்ன்னு உபயோகப்படுத்திக்கிறோம். எந்த வகுப்பில் படிக்கிறாய்? கோபு நீ எந்த வகுப்பில் படிக்கிறாய்? मैं 7वें दर्जे में पढ़ता हूँ, நான் 7ஆம் வகுப்பில் படிக்கிறேன். तुम पिछले साल किस स्कूल में पढ़ते थे, போன வருஷம் நீ எந்த ஸ்கூலில் படித்த அப்படின்னு கேட்குறாங்க. நீ போன வருடம் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாய்? ஸ்கூலுங்கிறது அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்ட வார்த்தை தான். அதே மாதிரி தர்ஜாங்கிறதுக்கு கிளாஸ்ன்னு நம்ம கேட்டுக்கலாம். मैं पिछले साल रामकृष्ण हाई स्कूल में, रामकृष्णा हाई स्कूल में पढ़ता था, நான் போன வருஷம் கடந்த வருடம் ராமகிருஷ்ணா உயர்நிலை பள்ளியில் படித்தேன். ஹை ஸ்கூல் அப்படியே இங்கிலீஷில் அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நம்ம தமிழ்லையும் நம்ம சொல்கிறது உண்டு. உயர்நிலை பள்ளினா சொல்கிறோம், ஹை ஸ்கூல்னே சொல்லிக்கிறோம். அகலே சால் இசி ஸ்கூல் மே படோகே யா தூசரே ஸ்கூல் மே படோகே, அடுத்த ஆண்டு இதே பள்ளிக்கூடத்தில் படிப்பாயா அல்லது வேறு பள்ளிக்கூடத்தில் படிப்பாயா அப்படின்னு கேட்குறாங்க. மே அகலே சால் பி இசி ஸ்கூல் மே படுங்கா, நான் அடுத்த ஆண்டிலும் இதே பள்ளிக்கூடத்தில். இசி அங்கே படித்தோம்ல, அந்த வார்த்தைகள்லாம் அதில் உபயோகப்படுத்தியிருக்கு பாருங்கள். இசி, இஸ் ப்ளஸ் ஹி இசி, இதே பள்ளிக்கூடத்தில் படிப்பேன். ஸோ அந்த வார்த்தைகளை அங்கங்கே கவனிச்சுக்கோங்க. क्या तुम्हारे पास सभी पाठ्य पुस्तकें हैं, கே பாஸ் வருதில்ல, அந்த மாதிரி வார்த்தைலாம் அதில் வருது. உன்னிடம் எல்லா பாட புத்தகங்களும் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டிய புஸ்தக் அப்படின்னா பாட புத்தகங்கள். உன்னிடம் எல்லா பாட புத்தகங்களும் இருக்கின்றனவா? ஜி ஹா மேரே பாஸ் சபி பாட்டிய புஸ்தகே ஹேன். ஆம் ஐயா, ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னிடம் எல்லா பாட புத்தகங்களும் இருக்கின்றன. கோபு பிச்லி பரீட்சா மே தும்கோ கித்தனை அங்க் மில்தே தே. பிச்லி பரீட்சா மே போன பரீட்சையில், பரீட்சா பெண்பாலுங்கிறதுனால பிச்சிலின்னு இருக்குது, இல்லைன்னா பிச்சிலா பிச்சிலே அப்படிங்கிறதெல்லாம் உபயோகப்படுத்துவோம். தும்கோ கித்தனே அங்கு மில்தே தே, போன பரீட்சையில் உனக்கு என்ன மார்க்கு கிடைத்திருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. கோபு போன பரீட்சையில் உனக்கு எவ்வளவு மார்க்குகள் கிடைத்தன? முஜே 80% அங்கு மில்தே தே. 80 அப்படிங்கிறது 80 அப்படின்னு அர்த்தம். எனக்கு 80% சதன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சதம் அடித்தல் 100 இல்லையா. சத் ஷத் பிரதி ஷத் அப்படிங்கிறது சதவீதம், பிரதிங்கிறது அந்த வீதத்தை குறிக்குது. மார்க்குகள் கிடைத்தன. அகிலி பரீட்சாமே கித்தனை அங்கு மிலேங்கே, அடுத்த பரீட்சையில் உனக்கு அகிலி, பிச்சிலி அகிலி, அடுத்த அகலி, அகலா அகலே அகலி, எவ்வளோ மார்க்குகள் கிடைக்கும்? மேரா விஸ்வாஸ் ஹே 90% அங்கு மிலேங்கே, எனக்கு 80
சாரி 90% மதிப்பெண்கள் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அவங்க முதல்ல நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்ததை சொல்லுவாங்க. 90% மார்க்குகள் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுதான் நம்மளுடைய பேச்சு வழக்கு இல்லையா? ஆஜ் தும் क्या क्या पाठ पढ़ोगे? இன்னைக்கு நீ என்னென்ன பாடங்கள் படிப்பாய் அப்படின்னு கேட்குறான். मैं आज गणित, इतिहास, भूगोल, समाज विज्ञान, हिंदी और अंग्रेजी पढ़ूंगा. இதெல்லாம் படிப்பேங்கிறாரு. இதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்லேயே தான் நம்ம பேசுறது உண்டு. கணக்கு, வரலாறு, பூகோளம், சமூக அறிவியல், இந்தி மற்றும் ஆங்கிலம் படிப்பேன் இப்படின்னு நம்ம சொல்றதில்லை. இந்த இடத்துல மே ஆஜ் மேத்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சோஷியல் சயின்ஸ், ஹிந்தி और इंग्लिश पढ़ूंगा இப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம் பேசும்போது. ஏன்னா இது எல்லாருக்குமே இப்போ புரியும். அதனால் अच्छा शाम को मैदान में आकर गेंद खेलो. நல்லது, வெல் அப்படி சொல்லுவோம்ல. மாலையில் மைதானத்தில் சென்று பந்து விளையாடு. மைதானத்துக்கு போய் பால் விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் கர்மே வீட்டில் பிதாஜி आप इधर बैठिए काफ़ी पीजिए. அப்பா இதில் உட்காருங்க. இப்போ தந்தையே அப்படின்லாம் நம்ம சொல்கிறதில்ல, பாப்பா அப்படின்னு சொல்லிக்கலாம். आप इधर बैठिए काफ़ी पीजिए. நீங்கள் இங்கே உட்காருங்க, காஃபி குடியுங்கள். बेटा तुम भी इधर बैठो थोड़ी காஃபி பீவோ அப்படிங்கிறாங்க. காஃபி பெண்பாலுங்கிறதுனால தோடின்னு சொல்லியிருக்காங்க. மகனே நீயும் இங்கே வந்து உட்காரு, இங்கே உட்காரு, கொஞ்சம் காப்பி குடி அப்படின்னு சொல்கிறாங்க. மாதாஜி அப் ஹமே தோடா நாஸ்தா லாயியே. அம்மா எங்களுக்கு கொஞ்சம் சிற்றுண்டி கொண்டு வாங்க. டிஃபின்னு சொல்கிறோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. நாஸ்டா அப்படிங்கிறது டிஃபன். காலையில் சாப்பிட்ற டிஃபன், ஈவினிங் சாப்பிட்றது எல்லாத்தையும் நாஸ்டான்னு நம்ம சொல்கிறோம். கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறாங்க. பேட்டா தும் பெஹலே சாய் பிவோ பிற் நாஸ்தா கரோ. மகனே நீ முதலில் தேநீர் குடி, அதாவது டீ குடி, பிறகு சிற்றுண்டி சாப்பிடு, அப்புறம் டிஃபன் சாப்பிடு. மாதாஜி ஜல்தி நாஸ்தா தயார் கீஜியே முझे बाहर जाना है. அம்மா டிஃபன் உடனே தயார் செய்யுங்கள், நான் வெளியே போக வேண்டும். அதாவது எனக்கு, முஜேன்னு தான் அங்கே நம்ம ஹிந்தியில் சொல்கிறோம் இல்லையா, எனக்கு வெளியில் போகணும்னு சொல்கிறோம் ஹிந்தியில். ஆனால் நான் தமிழில் நான் வெளியில் போகணும். இப்போ பேச்சு வழக்கில் எனக்கு வெளியில் போக வேண்டியிருக்குன்னுலாம் நம்ம சொல்கிறது உண்டு இல்லையா. ஸோ அது வழக்கத்தில் வந்துருச்சு. பெஹன் தும் மாதாஜிக்கு மதத் கரோ. அக்கா நீ அம்மாவுக்கு உதவி செய் அப்படின்னு அந்த சகோதரன் சொல்கிறான். பாயி தும் துக்கான் ஜாவோ அவர் குச்சி சாமான் லாவோ. நீ கடைக்கு போய் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ லிஸ்ட்டு, இந்தா லிஸ்ட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறா. இந்தா லிஸ்ட் அப்படிங்கிறான். தம்பி நீ கடைக்கு போ, கொஞ்சம் ஜாமான்கள் வாங்கி வா, இந்தா லிஸ்ட்டு. லிஸ்ட்டுங்கிறதுக்கு சூச்சி அப்படிங்கிற வார்த்தை ஹிந்தியில் இருக்குது. நம்ம லிஸ்ட்டுன்னு இப்போ சொன்னால் அவங்களுக்கு புரியத்தான் செய்யும். दोस्त तुम भी मेरे साथ दुकान चलो हम जल्दी वापस आएंगे. ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறான், நண்பா நீயும் என்னுடன் கடைக்கு வா, நான் சீக்கிரம் திரும்பிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறான். இப்போ கடையில் தூக்கான்மே, கடையில் போய் எப்படி நம்ம பேசுகிறோம், சாதாரணமாக ஜாமான் வாங்கும்போது எப்படி பேசுகிறோங்கிறது இதில் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னால் பார்த்த வார்த்தைகள்லாம் இதில் எல்லா இடத்துலையும் அங்கங்கே பரவலாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. பாயி முझे 1 கிலோ ஆட்டா தோ. சகோதரனே, அதாவது இந்த இடத்துல அண்ணா அல்லது தம்பி ரெண்டுக்கும் இதை சொல்லிக்கலாம். எனக்கு 1 கிலோ கோதுமை மாவு கொடு, எனக்கு 1 கிலோ கோதுமை மாவு கொடு. ஆட்டா அப்படிங்கிறது கோதுமை மாவை குறிக்குது. 1 கிலோ. ஏ லீஜியே ஆட்டா அவர் கியா லேங்கே. இந்தாங்க ஆட்டா வாங்கிக்கோங்க, அதான் கோதுமை மாவு வாங்கிக்கோங்க, வேற என்ன வாங்கிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதோ மாவு எடுத்துக்கொள்ளுங்கள், வேறு என்ன வாங்கி கொள்வீர்கள். ஆட்டா அப்படிங்கிறது பொதுவாக மாவு அப்படின்னு அர்த்தம். பெரும்பாலும் கோதுமை மாவு உபயோகப்படுத்துவோம். மைதா மாவை மைதானே நம்ம சொல்லிக்கிறது உண்டு. ஸோ பொதுவாக ஆட்டாங்கிறது கோதுமையை குறிக்கிறதா இருக்குது. முझे गुड़ रवा तेल चीनी और चावल दो. எவ்வளோ லிஸ்ட்டை கொடுக்க போகிறான், அப்புறம் ஏன் இவ்வளோன்னு சொல்லணும். ஸோ என்னென்ன வேணும் அப்படிங்கிறத சொல்கிறான். எனக்கு வெல்லம், ரவை, எண்ணெய், சீனி அதாவது சர்க்கரை, சோப்பு, சாபுன், சாவல் இல்லை சாபுன், தோ சோப்பு கொடு, இந்த லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. லிஸ்ட்டையே பேசாமல் கொடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ லிஸ்ட்டுக்கு இன்னொரு பேர், அதாவது ஹிந்தியில் சூச்சி. अब घर जाइए मैं थोड़ी देर में
सब सामान भेजूंगा. நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் கொஞ்ச நேரத்தில் थोड़ी देर में சிறிது நேரத்தில் சாமான்களை भेजूंगा அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறார். चावल कैसा है थोड़ा लाकर दिखाओ. அரிசி எப்படி இருக்கு, கொஞ்சம் கொண்டு வந்து காண்பி அப்படின்னு சொல்கிறார். அரிசி எப்படி இருக்கிறது, கொஞ்சம் கொண்டு வந்து காண்பி. एक बढ़िया चावल है दाम भी ज़्यादा नहीं. அதான் படியான ரொம்ப நல்லது, உயர் ரக அரிசி, விலையும் அதிகம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். தாம்னா விலை, ஜியாதா நிறைய, இல்லை அதிகம் இல்லை. அர்ஹர் கா தால் और मूंग का दाल भी लावो. பருப்பையும் கொண்டு வந்து காமிக்க சொல்கிறாங்க. முதல்ல செக் பண்ணிக்கிறாங்க எது எது எப்படி இருக்குன்னு சொல்லி, எது வேணும்னு சொல்கிறதுக்காக. அதாவது துவரம் பருப்பா அருகர்னு சொல்கிறோம், அவங்க துவர்னே உபயோகப்படுத்திக்கிறாங்க. துவர்னு சொன்னாலும் அங்கே தெரிய தான் செய்யுது. ஸோ துவர் கா தால் और मूंग का दाल भी लावो, கொண்டு வா அப்படிங்கிறாங்க. देखिए दो किस्म के दाल हैं. இதை பாருங்கள், 2 கிஸ்மு அதாவது ரகம், 2 வகையான பருப்பு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. 2 ரக பருப்புகள் இருக்கின்றன. देखो भाई मक्खन का दाम अब कितना है. இந்த பாருப்பா அப்படி சொல்லுவான்ல, அந்த பாரு தம்பி, வெண்ணெய் விலை இப்போது எவ்வளவு. மக்கன் வெண்ணெய். மக்கன் கா தாம் கம் ஹோ கயா ஹே, கிலோ 9 रुपये है. வெண்ணெயோட விலை குறைந்து விட்டது. அங்கே ஜியாதா சொன்னோம், இங்கே கம்முன்னு இருக்குது, குறைஞ்சிருக்கு, கம்மியாக தான் இருக்குது. கிலோ 9 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க, ரூபாய்கள். ஏ லீஜியே சாமானோं की सूची सब देखिए அப்படிங்கிறாங்க. இந்த பாருங்கள், இந்தாங்க லிஸ்ட்டு, சாமான்களோட லிஸ்ட்டு, எல்லாத்தையும் பாருங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு தடவை கோத்ரூ பண்ணி எவ்வளோ இருக்குது என்ன இருக்குங்கிறத பாருங்கன்னு சொல்கிறார். सूची அப்போ தான் சொன்னோம் இல்லையா, जी सूची में दिए सब सामान थोड़ी देर में एक साथ दे दूंगा आप बैठिए. அவர் முதல்ல நிறைய இருக்கும்னு நினச்சிட்டு போயிட்டு வாங்கன்னு சொன்னார். இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் தான் இருக்குது, இப்போ ஒரே நேரத்தில் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஏக் சாத் ஒன்றா கொடுத்துட்றேன், தே தூங்கா தந்து விடுவேன், அதனால் ஆப் பைட்டியே கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா பட்டியலில் அதாவது லிஸ்ட்டில் கொடுத்துள்ள எல்லா பொருட்களையும் சிறிது நேரத்தில் ஒன்றாக கொடுத்து விடுவேன், சேர்த்து கொடுத்துருவேன், ஒரே நேரத்தில் இப்போ கொடுத்துட்றேன் எல்லாத்தையுமே அப்படிங்கிறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் உட்காருங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 3 சிச்சுவேஷனில் நம்ம பார்த்த வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தி எப்படி நம்ம பேசலாம் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்கு. இதை நமக்கு ஏற்ற மாதிரி, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷும் உபயோகப்படுத்திக்கலாம். இதில் உள்ள ஹிந்தி வார்த்தைகளையும் அப்படியே உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ அது நம்ம வசதி தான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.